இந்த நிகழ்ச்சி அப்படின்றதோட இந்த சேவை எதற்காக என்றால் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்காக தான் அப்படின்னு நீங்க இந்த சேவையை நிகழ்ச்சியை மோடியோட சேவை நிகழ்ச்சியை சொல்ல முடியாது. ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த கோவை பெருநகரத்தில் மக்களுக்கான சேவையை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதைக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த இடத்திலெல்லாம் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டார். தான் சார்ந்திருக்கின்ற சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய கோவை மக்கள் அனைவருக்கும் மோடியின் திட்டம் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினுடன் உள்ள போனீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னா வெறும் செல்வ மகளுக்கான சேமிப்பு திட்டம் கொடுக்கவில்லை மோடி அவர்கள், செல்வ மகனுக்கும் கொடுத்திருக்கார். ஏன் அது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இல்லாமல் மோடியின் திட்டம் என்று ஏன் பெயர் வைக்கவில்லை? ஏனென்றால் மோடி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் சராசரியாக தன்னுடைய தாய் 3 குழந்தைக்கு உணவு தயாரிக்க வேண்டும் என்றால் அன்று கிடைக்கின்ற விரவினை வைத்து பச்சை விறகாக இருந்தாலும் ஊதி தன்னுடைய குடும்பத்திற்கு புகையில என்ன கொடுத்தாங்க, உணவு கொடுக்கும் போது முழுமையாக ஏழ்மை என்றால் என்னன்னு தெரியும், ஏழையினுடைய மருத்துவ செலவுக்கு என்ன கஷ்டங்கள் தெரியும், ஒரு பிள்ளையை ஈன்று படிக்க வைத்து திருமணம் செய்து கல்வி அறிவு கொடுக்கிறது வரைக்கும் என்ன கஷ்டம் தெரியும், தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு தன் சுற்றத்தார்களுக்கு இதே ஏழ்மை நிலை இருக்கும் போது என்ன துன்பங்கள் படுகின்றாள் என்பதை தானும் அந்த ஏழையின் வர்க்கத்தில் இருந்து வந்து இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஏழ்மையானவர்கள் என்ற சொல் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான் திண்ணம் எண்ணம். அந்த எண்ணத்திற்காகத்தான் மோடி என்று பெயர் வைக்கவில்லை, மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு தன்னுடைய பொறுப்புரை மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருப்பவர் தான் மோடி. தயாநிதி மாறன் என்ன திரும்ப சொல்லிட்டு போறாரு, ஒரு மேடையில பேசுறாரு, செந்தில் பாலாஜி கேட்டுட்டு இருக்கிறார். என்னன்னா இந்த கோயம்புத்தூர்காரங்க தான் இடத்தை விட்டு பிற இடத்துக்கு போய் குழப்பம் விளைவிக்கிறதுல சிறப்பானவங்கன்ட்டு. நான் 2 வாய் சாதம் சாப்பிடுறியா, சரி இந்த உனக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு போறேன்ற இந்த நல்ல குண மக்களுக்கு பொறுக்க முடியல. ஏன் தெரியுமா, இங்க சேவையின் மூலமாக தேசியத்தினுடைய மிகப்பெரிய உயர் பொறுப்பானைய நம்மளுடைய துணை குடியரசு தலைவர் யார் என்று பார்த்தா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஏற்க முடியாது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணா கோவை மக்கள் முழுக்க முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் சாஞ்சிருவாங்க போல இருக்கு, ஏதாவது ஒரு கழகத்தில் இருக்கும் என்றால் அந்த கழகத்தை செய்யறதுன்ற பணியை செஞ்சுட்டு போயிருக்காரு. இதுக்கு எல்லாருமே நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி அக்கா அவர்களும் சரி, திரு அண்ணாமலை அவர்களும் சரி, எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. ஒரு இனத்தையோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ சுயநலத்திற்காக அவங்களை இழிவாக பேசக்கூடாது, நாகரிகம் கிடையாது. ஆனா இந்த நேரத்துல நாம பேசுறது நல்ல விஷயங்கள். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொன்னேன், அந்த திட்டத்துல வைப்பு தொகையாக முதல்ல ஆரம்பிக்கணும் 250 ரூபாய். வெறும் திட்டத்துக்காக ஆட்களை மட்டும் உட்கார வைக்கல, அந்த திட்டத்தை முழுமையாக எல்லா பெண்ணிற்கும் சமமாக கொடுங்கள். பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் மட்டும் கிடையாது. பழைய டைலாக், பெண்கள் என்றால் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்துல, பெண்கள் என்றால் கௌரவமிக்க கூடியவள், வெறும் இல்லத்திற்காக மட்டுமே பாடுபடுகின்றவள், தன்னுடைய குடும்பத்தினுடைய வருமானத்திற்கும் தன்னுடைய பங்களிப்பை முழுமையாக கொடுக்கின்ற மகாலட்சுமி அவள். அதுதான் இப்ப நம்மளோட கால சூழ்நிலை. இங்க கேட்டேன், அங்க வளம் இருக்கு, அங்க சுகம் இருக்கு, என்னமா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அதாவது நாங்களே பெண்களுக்கு முழுமையாக மத்திய அரசாங்கத்தினுடைய சர்டிபிகேட்னுடைய தையல் பயிற்சி கொடுக்கின்றோம். அந்த தையல் பயிற்சி பயணம் முடிச்ச பிறகு அவங்களுக்கு தையல் இயந்திரம் கொடுக்கின்றோம். இந்த சக்தியோடு இணைந்து ஆணுக்கு நிகரல்ல, ஆணை காட்டிலும் ஒரு படி மேலானவள் தான் இந்த பெண்கள், இந்த பிரபஞ்சத்தின் சக்தி சொல்றேன்.